ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஎம் ஸ்பெஷல் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை சூப்பு. இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 5 வெங்காயம். அடுத்தது பூண்டு ஒரு 5 பொருளை எடுத்து நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரை ஒரு 3 கொத்து முருங்கைக்கீரை, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், இது 3ஐயும் ஒன்றா இடித்து தனியாக பவுடராக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கல் உப்பு. எப்படி இதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கடாயை வச்சுக்கலாம். அதில் சுத்தமான கொஞ்சமாக நல்லெண்ணெய், ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. அதுக்கு வெங்காயம் வாத்தினா போதும். எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயமும் பூண்டும் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து முருங்கைக்கீரையை ரொம்ப வதக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை வந்துட்டு ரொம்ப வேகக்கூடாது, அது வந்து வைத்து வைக்கக்கூடாது. சும்மா வந்துட்டு அந்த கலர் மட்டும் போகிற மாதிரி வதக்கிட்டா போதும். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், அதை கொஞ்சோண்டு போட்டு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு 3 கிளாஸ் வரைக்கும் இந்த 3 கொத்து கீரைக்கு தாராளமாக கலந்துக்கணும். 3 பேர் போட வேண்டாம், ஒரு கொதி போதும். இன்னும் கொதி வரல. ஒரு கொதி வந்தோன்னே போட்டு ஒரு கலக்கலைக்கு நிப்பாட்டிடலாம். கொதி வந்துருச்சா? இப்போ இந்த கல் உப்பு மட்டும் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சின்ன தக்காளி வேணும்னா ஆப்ஷனல் தான், போட்டுக்கிறாருந்தா போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், சின்னதாக போட்டு. பாப்பா குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றியா? சரிம்மா, குடிங்க. சூப்பரா இருக்கு. நான் எதுவும் செஞ்சு தரியா? உண்மையிலேவா? ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. ஓகே.